Hello guys, welcome to BP Family. நான் தான் உங்க பிரேம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும், எதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணனும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வாங்க guys இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். guys ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பட்ஜெட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. அந்த பட்ஜெட் எவ்வளவோ நீங்க அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பைக் எடுக்க போறீங்க அப்படிங்கறத வந்து காமனா வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்வென்ச்சர் எடுக்கறனா அட்வென்ச்சர் இல்ல அட்வென்ச்சர் டூரரோட வேணும், இல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து வேணும், ஸ்போர்ட்ஸ் டூரரா வேணும். அந்த மாதிரி நீங்க நிறைய வேரியன்ட் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எந்த பைக் எடுக்க போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இந்த இது இல்ல இது ரெண்டுல எது பெஸ்ட் சாய்ஸ் கிடைச்சதுனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வெஹிக்கிள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள நீங்க உங்களோட இதை வச்சுக்கோங்க. அதுக்குள்ள மட்டும் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினில் வந்து நீங்கள் இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணணும். இன்ஜினில் வந்து ஏதாவது நாய்ஸ் வருதான்னு செக் பண்ணணும். நாய்ஸ் வரல அப்படின்னா அதுக்கடுத்தது நீங்கள் ஃபுல் த்ராட்டில் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்மோக்கிங்கோ இல்லை ஒயிட் ஸ்மோக்கிங்கோ வருதான்னு சொல்லி பார்க்கணும். பிளாக் ஸ்மோக்கிங் வர ஆரம்பிச்சுன்னா இப்போ தான் இன்ஜின் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதே ஒயிட் ஸ்மோக்கிங் வந்துன்னா ஆல்ரெடி இன்ஜின் ஒர்க்கர்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ரெண்டு சிம்டம்ஸ் இருந்ததுனாவே நீங்கள் அந்த பைக்கை வந்து விட்டுருங்க. வேறு பைக் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்தாலுமே வந்து இன்ஜின் ஒர்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஸ்மோக் ஒயிட் ஸ்மோக் இல்லைன்னா உள்ளே வந்துட்டு இன்ஜின் ஆயில் வந்துட்டு இல்லாமல் இருக்கலாம். அது இன்ஜின் ஆயில் இல்லை அப்படின்னா எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் சைலன்சரில் நீங்கள் அந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் கையை உள்ளே வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலிஷாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தனால அதில் கண்டிப்பாக இன்ஜின் ஒர்க் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா ஆயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக்கும் வராது, பிளாக் ஸ்மோக்கும் வராது. ஏன்னா இன்ஜின்குள்ளே இருக்கிற அந்த கம்ப்ரஷன் இதெல்லாம் நடக்கும்போது தான் அந்த ஆயில் மிக்ஸ் ஆகிறதுனால தான் அந்த ஸ்மோக்கிங்கே வரும். அந்த ஆயிலே இல்லை அப்படின்னா ஸ்மோக்கிங் எதுவுமே வராது. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக வாங்கணும். இந்த மூணு சிம்டம்ஸ் இருந்துன்னா நீங்கள் அந்த வெஹிக்கிளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு பாதி ரேட்டுக்கு தான் எடுக்க முடியும். நீங்கள் அவங்க சொல்கிற ரேட்டில் மார்க்கெட் ரேட்லேருந்து பாதி ரேட்டுக்கு எடுத்தீங்கன்னா தான் மறுபடியும் இன்ஜின் ஒர்க் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதே கண்டிஷன் கொண்டு வரப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் விட்டுருங்க, வேறு வெஹிக்கிள் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பைக்கை ஓட்டி பார்க்கும்போது இன்ஜினில் எது நாய்ஸ் வரல, இப்போ நீங்கள் நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினில் எது நாய்ஸ் வரல, பிளாக் ஸ்மோக்கிங்கில் எது வரல அப்படின்னா இப்போ ஆயில் லீக்கேஜில் எதுவுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஓட்டும் போது மட்டும் பைக்கில் சவுண்ட் வருது, ரொம்ப கடமுடான்னு சவுண்ட் வருதுன்னா அது வந்துட்டு ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் கூட போயிருக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருக்குதான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட காஸ்ட்டு இப்போ இந்த பைக்குக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 வருது. அதை லெஸ் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்கிறது நார்மலாக நீங்கள் கண்டிப்பாக போகத்தான் செய்யும். அது கரெக்டாக செயின் லூப்ரிகேட் பண்ணாமல் இருப்பாங்க, அதனால போகாமல் இருக்கும். இப்போ ரைனி டைம்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டு அப்படியே அவங்க 1 மாதம் ஓட்டினாங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஒரு 15000 கிலோமீட்டரில் போகிறதே 10000 கிலோமீட்டர்லேயே போயிடும். அதனால செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு சவுண்ட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணி எடுத்துறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெஹிக்கிளை வந்து ரைடு பண்ணி பார்க்கணும். ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல வந்து நீங்கள் ரைடு பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இன்ஜின் ஏதாவது ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் நீங்கள் ரைட் பண்ணும்போது பைக்கு லெஃப்ட் ரைட் அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோர்க்கில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஓவராக ஹீட் ஆச்சுனாலும் இன்ஜினில் ஏதாவது டிஃபால்ட் இருந்தாலும் இருக்கலாம். அதனால வந்து நீங்கள் ஃபுல் ஆர்பிஎம்ல வந்து ஹையர் ஆர்பிஎம்ல வந்து நீங்கள் ரைட் பண்ணி கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இந்த வெஹிக்கிளை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா தான் ஒரு இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி செக் பண்ணணும். பேட்டரி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ஹாரன் லைட் மட்டும் போட்டு பார்த்து வாங்கினா மட்டும் தெரியாது. நீங்கள் எல்லாமே ஆன் பண்ணி விட்டுட்டு எல்லா சுவிட்சுமே அட் அ டைமில் நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா தான் அந்த பேட்டரி வந்து கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குதான்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ V4லலாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஆம்ஸ் காமிச்சிடும், அதனால பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் கொஞ்சம் டிஜிட்டலாக இல்லாதது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இல்லாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே இண்டிகேட்டரும் சரி பேட்டரி இக்னிஷன் சுவிட்ச் எல்லாத்தையும் நீங்கள் அட் அ டைமில் அந்த பட்டன் அமுத்தி நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பேட்டரி வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால பிரச்சனை இல்லை. அந்த பேட்டரி ஹெல்த் ஓகேவா தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பேட்டரி மாற்றிருந்தாங்கன்னா அதோட வாரண்டி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வாரண்டி வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த வாரண்டி கார்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். ஒரு 25000 கிலோமீட்டர்லேருந்து 30000 கிலோமீட்டர் ஓடி இருந்தால் அந்த பைக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடிட்டு ட்ரிப் ஆகி கூட வச்சிருப்பாங்க, மீட்டர் கூட மாற்றி வச்சிருக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறேன். ஒரு 25000 to 30000 கிலோமீட்டருக்கு ஓடிக்கிற வெஹிக்கிளை வந்து வாங்கினீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அடுத்த ஒரு 50,000க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நார்மலைஸ்டாக ஏர் ஃபில்டர் ஆயில் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. இதே நீங்கள் ஒரு 70000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறத நீங்கள் வந்துட்டு ஒரு கம்மி ரேட்லேயே எடுத்துகிட்டு வரீங்கன்னா மறுபடியும் அதுக்கு இன்ஜின் ஒர்க் வர ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஜின் ஒர்க் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா பைக்கோட ஸ்பேர் எல்லாமே போக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் ஒரு 25000 to 30000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
இதே வந்து நீங்க மீட்டர்ல வந்துட்டு நீங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், அவங்க ரெடி பண்ணாம கூட விட்டுருக்கலாம். இல்ல நிறைய பேர் வந்துட்டு மீட்டர் எடுத்து ட்ரிப் அடிச்சு கூட வச்சிருப்பாங்க. அப்படி ட்ரிப் அடிச்சு வச்சிருந்தாங்களா உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு அக்யூரேட்டா தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வாங்குறீங்க, ஒரு வெஹிக்கிள் வந்து 5 வருஷம் பழைய வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டபிளான இருக்கவங்க கிட்ட வாங்குறது பெஸ்ட்டா இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு லோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இயரும் வந்துட்டு இப்போதான் ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்படி ட்ரிப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னா நம்ம டயரை வச்சு கண்டுபிடிக்கலாம். டயர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இயரும் அண்ட் வீக்கும் வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கும். அந்த இயர் வீக் வந்து மென்ஷன் ஆயிருக்குது, அதனால வந்து டயர் அதுக்கப்புறம் மாத்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து புதுசா தான் அது வந்து நீட்டான வெஹிக்கிளா தான் இருக்கும். இதே நீங்க வந்து புது டயர் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். இந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும் இதோட லைஃப் டைம் எவ்வளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு R15 வந்து எவ்வளவு ஓடும் அப்படின்னா, இப்போ R15 எடுத்துட்டீங்கன்னா இதோட டயர் லைஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் வந்து ஃப்ரண்ட் டயர் ஓடும். பேக் டயர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 to 15,000 கிலோமீட்டர் நீங்க வந்து ரைடை பொறுத்து டிபெண்ட் மாறும். அது மாதிரி மாத்திக்கலாம் கைஸ். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இவ்வளவு கிலோமீட்டர் தான் இதுல ஓட்டி இருக்காங்க. இன்னும் புது டயரே அவங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாக் டயர் வச்சு தான் ஓட்டிருப்பாங்க. கரெக்டான கிலோமீட்டரா தான் இருக்கும். இதே நீங்க வந்துட்டு ட்ரிப் அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருந்து டயர் மாத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட டேங்க்ல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து எதாவது ரஸ்ட் இஷ்யூ இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நார்மலாக பிளாஸ்டிக் கேன்னா பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதில் ரஸ்ட் இஷ்யூ இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அதில் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்து அவங்க வாட்டர் வாஷ் அடிச்சு அப்படியே போட்டுருந்தாங்கன்னா அதில் ரஸ்ட் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும். ரஸ்ட் இஷ்யூ வந்துருச்சுன்னா அது இன்ஜின்குள்ளே வந்து அந்த ரஸ்ட்டு ஒவ்வொன்றா மைல்டாக கலக்க ஆரம்பிச்சு அது இன்ஜின் ஒர்க் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ரஸ்ட் இஷ்யூ இருக்குதான்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ், இந்த மெட்டல் டேங்க்ஸ் இருக்கிற பைக்ஸ்லாம் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பார்த்து எடுக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இதே ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்ததுன்னா நீங்கள் எதை பார்த்து எடுக்கணும் அப்படின்னா, ஃபேரிங்லாம் வந்துட்டு உடஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும். உள்ள ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து எடுக்கணும். ஏன்னா உள்ள இருக்கிற பார்ட்ஸ் வந்து உடஞ்சிருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சைடு ஃபேரிங்ல ஒரு லைட்டாக பின்னு மாதிரி இருக்குது, அது உடஞ்சிருந்துன்னா பார்க்குறக்கு வெளியே பார்க்குறக்கு ஒன்றும் தெரியாது. லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது உடஞ்சிருந்துன்னா இது உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான ப்ரைஸை கம்மி பண்ணி எடுக்கலாம். ஏன்னா ஃபேரிங் பைக்கில் வந்து ஒரு பார்ட்ஸ் உடஞ்சிருக்குது அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் உடஞ்சிருக்கிறது கஷ்டமாக இருக்கும். உடஞ்சிருந்ததுன்னா தெரியற கஷ்டமாக இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காஸ்ட் கொடுத்து வாங்க போகிறோம். நம்ம இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கறதுனால என்னடா இவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க நினைக்கலாம். அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம இதை பார்த்து தான் எடுத்தால் தான் நம்மளோட மணியை நம்ம சேவ் பண்ண முடியும். கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புது வெஹிக்கிள் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2026 நடந்துட்டு இருக்குது. இப்போ 2022 வந்து நீங்கள் வந்த வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 1+4 இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் காப்பி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கும். தேர்ட் பார்ட்டி கரண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டி மட்டும் ரினியூல் பண்ணால் போகுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ 2022னா 26னா 4 வருஷம் தான் இருக்கும். 5வது வருஷம் நீங்கள் வந்து ரினியூல் பண்ணுற அந்த காஸ்ட்டை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மோஸ்ட்டாக வந்து நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் எடுத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை, இது பெருசாக பார்க்க தேவையில்லை. லேட்டஸ்ட்டாக வந்து அந்த வெஹிக்கிளில் பெருசாக இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு 99.9% கம்மி. இதே நீங்கள் ஒரு பழைய வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு RX 100 எடுக்கிறீங்கன்னா அதோட சேஸ் நம்பரு நீங்கள் இன்ஜின் நம்பர் கம்பல்சரி பார்த்து தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா நானே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு RX 100 வந்து ரீசேஸ் பிரிண்ட்னு சொன்னாங்க. அந்த ரீசேஸ் பிரிண்ட்னா என்னன்னா சைடில் இருக்கிற சேசிஸ் பிரிண்ட் இருக்கும். அந்த சேசிஸ் பிரிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து ஆக்ஷன் ஆகி ஸ்கிராப்புக்கு போட்டிருப்பாங்க, அதோட புக்கு மட்டும் கரண்ட்ல இருக்கும். அந்த புக்கை வாங்கி அந்த இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பரை வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சேஸ் நம்பர்லாம் வந்துட்டு வேற ஒரு வண்டியோட சேஸ் நம்பர் இதில் இருக்கும். அது அந்த வெஹிக்கிளோட ஒரிஜினல் புக்காகவே இருக்காது. அது நீங்கள் கம்பல்சரி பார்த்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ பிரச்சனை இல்லை, ஏதாவது ஆக்ஷன் கேஸ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக போலீஸில் RDOவில் செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணும்போது திருட்டு வண்டின்னு கேஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிறது அவங்களுக்கு ஃபேவராக மாறிடும். அதனால வந்துட்டு நீங்கள் அது கண்டிப்பாக செக் பண்ணி தான் எடுக்கணும். இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் எடுக்கணும். இது அதில் வந்துட்டு ரீசேஸ் அடிச்சிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி இருந்துன்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த வெஹிக்கிளை வந்து பர்ச்சேஸாக பண்ணாதீங்க. அது எவ்வளோ இன்ஜின் நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, ஏன்னா லீகலாக வந்து உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வரும். அது எடுக்கிறது நீங்கள் வேஸ்ட்டு தான். கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட RC புக் தான். ஒரு வெஹிக்கிளோட RC புக் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2016 அதுக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு A3 ஷீட் மாதிரி ஒரு பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அதுக்கு அடுத்த மாடல்லாம் ஒரு 2019-20 வந்தேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லைன்னா இது பண்ணுறாங்கன்னா சீல் மட்டும் வச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு RC கூட கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கரெக்டாக செக் பண்ணி வாங்கணும். அந்த RCயில் வந்து எதுலையுமே எழுதிருக்கூடாதுங்க. இது வந்து
அதர் ஆர்சி இஷ்யூடுன்னு சொல்லிட்டு நியூ ஆர்சி இஷ்யூடு இந்த மாதிரி எதுவுமே எழுதிருக்கூடாது. அது எழுதியிருந்ததுன்னா அது வந்து அந்த ஆர்சி வந்து செல்லாது. அது வந்து ஃபர்ஸ்ட் இருந்த வண்டி செல்லு இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது எழுதுனதுக்கப்புறம் அந்த ஆர்சி செல்லாத, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஆர்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ வரதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொரியரில் தான் வரும். கொரியரில் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு மாதிரி வரும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் கார்டு தான் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். அந்த சிப்பு வந்து நீங்கள் தொட்டு பார்க்கணும் கைஸ். அது வந்து ஒரு சிம்மு மாதிரி இருக்கும். அந்த சிம்மு மாதிரி இருக்குதா, ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் தொட்டு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதை வந்து லேமினேஷன் வந்து போட்டு அட்வான்ஸாக நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் அதுலேருந்து நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் தொட்டு பார்த்து வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து சிம் கார்டு மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆர்சி வந்துட்டு எதாவது என்டாஸ்மெண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்லாம் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு ஃபினான்ஸ் கூட போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் வச்சிருக்கிறேன். அது வந்து பிவிபி ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு என்ஓசி லெட்டர் வச்சிருக்கணும். இப்போ நான் வந்து அதுக்கு சீல் வச்சு சைன் பண்ணி தந்திருப்பேன். எனக்கு வந்து எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, எனக்கு இவங்க எல்லாம் டியூ கிளியர் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த வண்டிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபினான்ஸ் லெட்டர் கொடுத்துருப்பேன். அது மாதிரி கைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபினான்ஸ் லெட்டரை வச்சு நீங்கள் அது கண்டிப்பாக என்டாஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அவங்க க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களவே க்ளோஸ் பண்ணி தர சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் அதை வாங்கின உடனே நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை க்ளோஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு அந்த நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து ஃபினான்ஸ் வச்சிருக்கிறேன், நான் வந்து ஃபினான்ஸ் பேரை மாற்றிடுறேன், ஃபினான்ஸ் அது ஆத்தரைஸ்டு இல்லை, இப்போ நானும் இன்னொருத்தரும் பார்ட்னர் போட்டு வச்சிருக்கலாம். அந்த ஃபினான்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபினான்ஸ் வேறு ஊருக்கு நான் போயிடுறேன்னா அவங்ககிட்ட போய் நம்ம ஃபினான்ஸ் லெட்டர் மறுபடியும் வாங்க முடியாது. அதுக்காக அந்த என்டாஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கைஸ் நம்ம வந்து இப்போ ஆர்சி பார்த்துறோம், இன்ஜின் கண்டிஷன், பாடியில் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துறோம். ஒரு வெஹிக்கிள் ஓகே, இந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மார்க்கெட் ரேட் அனலைஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து நம்ம ரேட்டுக்கு தான் வருவோம், அதோட மார்க்கெட் ரேட் அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பைக் எடுக்கிறீங்க, ஒரு 2.5 லட்சம் ரூபா அதோட ஆன் ரோட் காஸ்ட் இருக்குது அப்படின்னா அது வேல்யூவான பைக்கா இல்லை வேல்யூ இல்லையா, இல்லை அது வந்துட்டு டெம்பரவரி தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, அதில் செக் பண்ணலாம். இல்லைன்னா நியர்பை லொக்கேஷனில் ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது மார்க்கெட் ரேட் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்காக தான் நான் ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் எடுத்திங்கன்னா ஒரு 1000 ரூபா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கமிஷனில் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அதுதான் கைஸ் உண்மையானது. ஏன்னா உங்களுக்கு தெரியலனா நீங்கள் மார்க்கெட் ரேட்டுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு போகிற ஒரு வெஹிக்கிள் அதே நல்ல கண்டிஷனில் இருக்குது, அது 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அவங்க உங்களுக்கு 1,60,000 கூட சொல்லுவாங்க. சில பேர் 1,60,000 ரூபா சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காது. இன்னொன்று அதுக்கான ஒர்த்தும் கிடையாது. அது 1,10,000 வேற ஒரு பக்கம் வேற ஒரு மார்க்கெட்டில் கூட கிடைக்கலாம். அதனால நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் அந்த மெக்கானிக் கூப்பிட்டு போய் எடுக்கிறது நான் கொஞ்சம் சின்னதாக சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, தெரியாமல் நீங்கள் அது போய் பண்ணுறது வேஸ்ட்டு தான். அந்த மார்க்கெட் ரேட் அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு உண்டான மட்டும் கொடுத்து எடுத்தீங்கன்னா ஒரு 5,000 10,000 ரூபாய்ங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சிருச்சு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டேஸ்ட்டில் வண்டி இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 10,000 கொடுத்து எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம வச்சு ஓட்ட போகிறோம், நம்ம விற்க போகிறதில்ல அப்படின்னா நம்ம அந்த வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணுறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே நம்ம எடுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஷனு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் லெஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஏன்னா சஸ்பென்ஷன் போயிருந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு 4,000 5,000 வருது அப்படின்னா அந்த ப்ரைஸில் நீங்கள் லெஸ் பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கைஸ் நீங்கள் எல்லாமே ஓகே, எனக்கு இந்த பைக் ஓகே ஆயிடுச்சு, நெகோசியபிளில் எனக்கு கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஓகேன்னா நீங்கள் அந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். See you guys நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனான வீடியோவில் மீட் பண்ணலாம். See you guys நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.